அப்போ உங்களோட கர்மா எங்க செயல்படுது அப்படின்னா, இந்த முடக்க நீங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்கங்க. அதுக்குரிய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல சூரியன் என்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. அந்த வீட்டுக்கு முடக்க இந்த பதிவுல எந்த வீடு லாக் ஆயிருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீட்டுல சொல்றேன். அந்த வீட்டு நீங்க பாருங்க, உங்களுடைய லக்னத்துக்கு அது எந்த வீடு. இப்ப லக்னத்துக்கு ஒரு 7வது வீடுதே வச்சுக்கோங்க. சரி. அப்போ லக்னத்துக்கு 7வது வீடே முடக்கு. அப்படி ஒரு முடக்க ஆயிப்போச்சுன்னா ஒரு ஜாதகத்துல லக்னம் தான் 1, 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் தான் மனைவி. அவருக்கு நல்ல மனைவி அமையாம ஆடம்பரம் இருந்தும் வீடு அரண்மனை மாதிரி இருந்தும் அந்த மனைவி ஒரு சந்தோஷமா அவர் அனுபவிக்க முடியாது. புரிஞ்சுங்களா ஐயா? சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படி? 7ஆம் இடத்துல தான் அவரோட கர்ம உட்கார்ந்துருக்குது. கரெக்டா சொன்னீங்க. 7ஆம் இடத்துல தான் அந்த கர்ம உட்கார்ந்துருக்குது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கர்மா போன பிறவியில நீ மனைவிக்கு சோறு போடாம மனைவியை கட்டி வச்சு அடிக்கிறதும், மனைவியை துன்புறுத்துறதும், அந்த மனைவி இருக்கவே இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போறதும், இங்க வாழ வேண்டிய தாம்பத்திய சந்தோஷத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கறதும், தெரிஞ்சிருந்தே நம்மளுடைய மனசுக்குள்ள திருடுத்தனமா வாழ்றதும், இது எல்லா கர்மாவும் போன பிறவியில நாம் செய்த ஊழ்வினை கர்மா தான் உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் முடக்கு. அப்ப அந்த 7ஆம் இடம் முடக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல நீங்க என்ன அனுபவிச்சிட முடியும்? நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையாது, நல்ல ஒரு நட்பு வட்டங்கள்ல எதையும் அனுபவிக்க விடாது, ஒரு அங்கீகாரமான உறவுகளில் போய் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. 7ஆம் இடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை, பூர்த்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். இப்படியெல்லாம் அந்த ஜாதகத்தில் ஒரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் முடக்காயிட்டால் இந்த கர்மாவை அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார்.